திருப்பதிக்கு கலப்பட நெய் விநியோகம் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். திண்டுக்கல்லைச் சேர்ந்த AR டெய் நிறுவனம் திருப்பதி கோயிலுக்கு 2024 மே ஜூன் மாதத்தில் நெய் சப்ளை செய்தது குறிப்பிடத்தக்கது. நெய் உற்பத்தி செய்து உரிய வசதிகள் இல்லாவிட்டாலும் பிற நிறுவனங்களிடமிருந்து வாங்கி அந்த நிறுவனமானது நெய்யை விநியோகம் செய்தது. உத்தரகாண்ட் போலோ பாபா டெய்ரி நிறுவனத்திடம் நெய் பெற்று தேவஸ்தானத்திற்கு நெய் சப்ளை செய்யப்பட்டது. நிலையில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெயக்குமார் இணைகிறார். விவரங்கள் ஜெயக்குமார். பிரசாதங்கள் தயார் செய்யவும் மற்றும் பூஜைகளுக்காக 6 மாதங்களுக்கு ஒரு முறை 15,000 முதல் 20,000 டன் நெய் பயன்படுத்தப்படுகிறது. இந்த நெய்யை டெண்டர் விடப்பட்டு இந்த டெண்டரில் யார் முதலில் வருகிறார்களோ அவர்களுக்கு ஒப்பந்தம் வழங்கப்படுவது வழக்கம். அவ்வாறு 2024ஆம் ஆண்டு விடப்பட்ட டெண்டரில் கடந்த YSR காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தபோது விடப்பட்ட டெண்டரில் திண்டுக்கல்லை சேர்ந்த AR டைரி நிறுவனம் இந்த ஒப்பந்தத்தை பெற்றுக்கொண்டனர். அந்த நிறுவனத்திடமிருந்து நெய் சப்ளை செய்வதற்கான போதிய வசதிகள் இல்லாவிட்டாலும் இந்த ஒப்பந்தம் பெறப்பட்டு ஸ்ரீகாளஹஸ்தியில் உள்ள வைஷ்ணவி டைரி நிறுவனத்தின் மூலமாக உத்தராகண்டில் உள்ள போலோ பாபா டைரி நிறுவனத்தின் இடமிருந்து இந்த நெய்களை பெற்று தேவஸ்தானத்திற்கு சப்ளை செய்து வந்தனர். அதன் பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு சந்திரபாபு நாயுடு முதல்வராக பதவியேற்ற பிறகு ஈபோ செயல் அதிகாரியாக சியாமலா ராவ் நியமிக்கப்பட்டார். அவர் பதவியேற்ற பிறகு அந்த சப்ளை செய்யப்பட்ட நெய்யை கலப்படம் இருப்பது கண்டறியப்பட்டு அதனை ஆய்வகத்துக்கு அனுப்பப்பட்டது. இந்த ஆய்வக முடிவில் இந்த நெய்யில் மாட்டு கொழுப்பு மற்றும் பன்றி கொழுப்பு ரசாயனங்கள் கலந்த கலவையாக இருப்பதாக தெரிய வந்தது. இதனை அடுத்து இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் ஆந்திர மாநில அரசு சிறப்பு விசாரணை குழுவை நியமனம் செய்தது. இதனை எதிர்த்து CBI விசாரணைக்கு மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்த நிலையில் உச்சநீதிமன்றம் CBI இணை இயக்குனர் வீரேஷ் பிரபு தலைமையில் சிறப்பு விசாரணை குழுவை நியமனம் செய்தனர். கடந்த 1 ஆண்டுகளாக விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் ஏற்கனவே AR டைரி நிறுவனர் ராஜசேகரன் மற்றும் போலோ பாபா நிறுவனத்தின் இயக்குநர்கள் மற்றும் வைஷ்ணவி டைரி நிறுவனத்தின் இயக்குநர்கள் உள்பட சுமார் 7 பேர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த டெண்டர் எவ்வாறு வழங்கப்பட்டது, இதன் பின்னணியில் உள்ளவர்கள் குறித்து விசாரணையும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அவ்வாறு நடைபெற்ற விசாரணையில் முன்னாள் அறங்காவலர் குழு தலைவரும் முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் சித்தப்பாவுமான சுப்பா ரெட்டியின் உதவியாளராக பணிபுரிந்து வந்த அப்பண்ணா பணிபுரிந்து வந்தார். அவரிடம் விசாரணை செய்வதற்காக சிறப்பு விசாரணை அதிகாரிகள் முயற்சிகள் மேற்கொண்டனர். ஆனால் அவர் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு, அதாவது தன்னை கைது செய்யாமல் வழக்கு தொடர்ந்த நிலையில் உயர்நீதிமன்றமும் அவரை கைது செய்யலாம் என்று உத்தரவிட்டது. இந்த நிலையில் நேற்று இரவு அப்பண்ணாவை சிறப்பு விசாரணை அதிகாரிகள் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டதை அடுத்து நெல்லூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த கலப்பட நெய் விவகாரத்தில் அரசியல் ரீதியாக முதல் கைதாக இந்த அப்பண்ணா கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதன் விவகாரத்தில் அப்பண்ணா விசாரணைக்கு பிறகு வேறு யார்கள் கைது செய்யப்படுவார்கள் என்பது இந்த விவகாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.